பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தருடைய ஜனங்களாகிய விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரா? அவர் எப்படி சொல்றாரு? இதோ சீக்கிரமா வரப்பா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்க. இதோ சீக்கிரமா வரேன். ஆமா, அதுக்கு முன்னால ஒன்று சொல்றாரு, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு நீதி உள்ள மனுஷன் சொல்றார், இன்னும் அவன் நீதி செய்யட்டும். ஒரு பரிசுத்தமான மனுஷன் அவர் சொல்ல, அவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீதி செய்றீங்களா? இன்னும் நிறைய செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீதிமானா வாழ்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய நீதியினால் தரிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்க. அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுகிறது, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? இன்னும் பரிசுத்தமா இருங்க. வருகை சீக்கிரமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருங்க. ஆண்டவர் வரப்போறாரு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமா வர்றேன்ப்பா, இதோ நான் சீக்கிரமா வர்றேன், இதோ நான் சீக்கிரமா வரேன். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுடைய கிரியைகளின்படி பலன் அளிக்க வரப்போகிறார். இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்தார்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சான்னு என்கிட்ட கேட்க போறதில்ல, அந்த பக்கத்தில் இருந்த விசுவாசி என்ன ஆனாருன்னு கேட்க போறதில்ல, நான் எப்படி இருந்தேன்னு தான் கேட்க போறார். என்னுடைய கிரியைகளை தான் ஆண்டவர் பார்க்க போறார். பக்கத்தில் அவன் அப்படி இருந்தான், நானும் அப்படி இருந்தேன், அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. உன் கிரியை இது, உன் கிரியைக்கான பலன் இது, உன் கிரியை இப்படி தான் இருந்துச்சு, அந்த கிரியைக்கான பலன் இது என்று அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிகளே, இந்த காரியம் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய காரியம். அவனுடைய கிரியைகளுக்கான பலன் வரப்போவதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஒரு கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்காய் கிரியை செய்யுங்கள், ஆண்டவருக்காய் வாழுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நீதியாயிருங்கள். என்ன பிரயோஜனம் என்று கேட்காதீர்கள். ஆண்டவர் வருகிறார். வரும்போது உங்கள் கிரியைகளுக்கான பலனை அவர் கொடுப்பார். அந்த பலனை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அதற்கான பரிசுத்தத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தகுதிப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நன்றி, நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு நடத்துவாராக. ஆமென்.